நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா விண்டோ டிசைனுக்குரிய ஐடியாஸ் தான். சும்மா சின்ன சின்ன ஐடியாஸ் தான். இது மாடர்ன் வீடாகவும் இருக்கலாம், இல்லை கிளாசிக் லுக்காக இருக்கிற வீடாகவும் இருக்கலாம். எந்த வீட்டுக்கும் நான் காட்டுற டிசைன்ஸ் போடணும். இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அது கிளாசிக் லுக்காகவும் இருக்கும், நல்ல மாடர்னாகவும் இருக்கும், நல்ல ஹை லுக்காகவும் இருக்கும், லக்ஸரி வீடாக தெரியும் நம்ம வீடு பார்க்குறதுக்கு. அதுக்கு இந்த மாதிரி டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வீடு கட்டுங்க, ஜன்னலுக்கு மேக் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நம்ம கம்பி இடைவெளி விடுறது ரொம்பலாம் இடைவெளி விடக்கூடாது. இந்த மாதிரி நெருக்கமாக இருந்தால் தான் நல்லது. இது கம்பி விலை அதிகமாக போகும் தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு நல்லது அது. அதே மாதிரி வீடு காற்றோட்டம் நல்லா இருக்கணும், நல்ல பிரகாசமாக இருக்கணும் வெளிச்சம். அப்படின்னா அதுக்கு நல்ல பெரிய ஜன்னலாகவே போடுங்க. இப்போ எல்லாருமே இந்த மாதிரி கேட்குறாங்க, ஜன்னல்கிட்ட உட்கார்ற சிட் அவுட் மாதிரி வேணும் அப்படின்னு. இடம் இல்லைன்னும் போது நம்ம உள்ளுக்குள்ளேயே இந்த மாதிரி கொஞ்சம் இடம் தான் எனக்கு கார்னர் ஃப்ளாட்டில் கார்னரில் வருது, இந்த மாதிரி இடம் கொஞ்சம் அமையுது அப்படின்னா அது இந்த மாதிரி மேக் பண்ணி நம்ம பண்ணலாம். சிட் அவுட் மாதிரி பெட்ரூம்குள்ளேயே நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வைக்கலாம். இதுவும் நல்லா இருக்கும் பார்க்க. அதே மாதிரி விண்டோஸ் இந்த வுட்டு போடுங்க, அந்த வுட்டு போடுங்க, பிவிசியில் பண்ணுங்கள், அலுமினியமில் பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் எதுவுமே நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். எது வுட்டு தான் நல்லது என்ன கேட்டால், நான் எல்லாருக்கும் ப்ரிஃபர் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா வுட்டு மட்டும்தான். தேக்கில் போட்டால் போதும், நல்லது. லைஃபுக்கு என்றைக்கா இருந்தாலும் நல்ல காஞ்ச தேக்கு கட்டையாக பார்த்து நம்ம செஞ்சு போட்டோம்னா நம்ம காலத்துக்கும் அந்த வீடு அழகாக தெரியும், பார்க்கவும் நல்லா இருக்கும். வுட்டு இந்த மாதிரி நமக்கு அதில் 3-4 கலர்ஸ் நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஒயிட்டு, டார்க் ப்ரௌனு, லைட் ப்ரௌனு, இல்லை வுட்டில் இருக்கட்டும், இதே தேக்கு இந்த ரேஸ் தெரிகிற மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னா அப்படியே நம்ம வார்னிஷ் போட்டு கதவு பண்ணிடலாம். ஹை லுக்காகவும் இருக்கும், கிளாசிக் லுக்காகவும் இருக்கும். நம்ம அடிக்கிற பெயிண்டிங்கில் மட்டும்தான் அந்த லுக் வரும், வுட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி மேக் பண்ண முடியும். பிவிசி, அலுமினியம் இதெல்லாமே வேஸ்ட்டு, அதெல்லாமே லைஃப் இருக்காது. இது மட்டும்தான் லைஃப், என்றைக்கா இருந்தாலும் இருக்கும். அதே மாதிரி மெயின்டெனன்ஸில் தான் இருக்குது எல்லாமே. நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதில் தான் இருக்குது. நம்ம காத்தோட்டமாக வேணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஜன்னல் வைக்கிறாங்க. ஆனால் அது நம்ம நிறைய ஜன்னல் வைக்கிறது பிரச்சனை கிடையாது, ஆனால் நல்லா பெருசாக ஜன்னல் வைக்கணும். அது மட்டும்தான் நல்லா ராயல் லுக் கிடைக்கும். ஓடிஎஸ்டில் இருந்த மாதிரி வைக்கலாம். இந்த மாதிரி ஜன்னல் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக நம்ம மேக் பண்ணி வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வீட்டுக்குள்ளே வெளிச்சமாகவும் இருக்கும், நமக்கு பார்க்கவும் ஹை லுக்காக தெரியும். நம்ம வீட்டுக்குள்ளே யாராச்சும் வர்றாங்க, என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னா வந்தோடனே அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் லைட் போட்ட மாதிரி பிரகாசமாக தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி இந்த மாதிரி பெருசாக ஜன்னல் வைக்கிறது மட்டும்தான். நம்ம பகல் நேரத்துலேயும் நம்ம வீடு வெளிச்சமாக இருக்கணும், ராத்திரி நேரத்தில் லைட் போட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பகல்லையும் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி வைக்கிறது தான். இப்போ நான் சொன்னேன்ல இந்த மாதிரி எல்லாருமே கேட்குறாங்க அப்படின்னு. இது கேரளா டிசைன்ஸில் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி கேட்குறாங்க. இது ஃபாரினில் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரியே இங்கேயும் இப்போ கிளாசிக் லுக்லேயும் பண்ணலாம், மாடர்ன் லுக்லேயும் பண்ணலாம். இது பீடிங் தான். ஜன்னல் வச்சுட்டு அந்த ஜன்னல் கட்டை இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கட்டை மாதிரி பீடிங் அடிக்கிறது தான் அது. இப்போ இந்த நம்ம ஜன்னலுக்கு எப்பயுமே திறந்து வச்சுருக்கோம் அப்படின்னா கொசு வலை யூஸ் பண்ணுறோம்ல, அது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். கொசு வலை அது இரும்பு. இது தனியாக இதுக்குன்னே விற்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி வாங்கி அதை ஒரு ஜன்னலாக உள்ளுக்குள்ளே கொசுவலை ஜன்னல் போடுறோம்ல, அது இந்த மாதிரி தேக்கிலே நம்ம போட்டோம்னா இது நல்லது, எந்த வித டேமேஜும் ஆகாது, லைஃபும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாருமே ஈஸியாக கிடைக்கிதுன்னு பிவிசியில் பண்ணி போட்டுறாங்க. ஆனால் அதோட லைஃப் வுட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது இருக்கவே இருக்காது. காலத்துக்கும் இது நல்லா இருக்கும். ஒரு தடவை நம்ம செஞ்சு போட்டாலும் போதும், அந்த அளவுக்கு நல்லபடியாகவே இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாச்சும் விண்டோஸ் ஐடியாஸ் வேணும்னா கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.